ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக விரட்டலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறேங்க. அது கூடயே நம்ம வீட்டில் ரெகுலராக கிச்சன் டிப்ஸும் பார்க்க போகிறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் செக்கெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. செக்கெண்ணெய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நல்லா நல்லா வாசனையாக இருக்கும். சில நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு சிக்கு வாசம் மாதிரி அடிக்குங்க. அந்த மாதிரி எல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை சேர்த்து பாருங்கள். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற மிளகு தாங்க. மிளகு இப்போ ஒரு 5-6 மிளகு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு விட்டுக்கோங்க. இப்படி போட்டு விடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. பச்சை மிளகாவெல்லாம் விலை கம்மியாக இருக்கிற டைமில் வாங்கி அதிகமாக ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது 1 மாதம் ஆனாலும் கூட உங்களுக்கு பச்சை மிளகா நீங்கள் எப்படி வாங்குறீங்க அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதுக்கு பச்சை மிளகாலேருந்து ஃபஸ்ட்டு இந்த காம்பெல்லாம் எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பச்சை மிளகாலாம் எல்லா காம்பையும் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த சில்வர் டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா பச்சை மிளகா கொஞ்சம் கூட கலரும் மாறாதுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா போதுங்க, உங்களுக்கு அப்படியே கலர் மாறாமல் இருக்குங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுப்பு என்ன தான் நம்ம நீட்டாக தொடச்செடுத்தாலும் சில சமயங்களில் நம்ம சமைச்சு முடித்தோன்னா பார்த்திங்கன்னா அடுப்பு அப்படியே எண்ணெய் பிசுக்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பாருங்கள், இன்றைக்கி நான் இந்த 5 ரூபா வேஸ்லின் தான் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி செலவு சுத்தமாக இல்லைங்க, சோப் செலவு எதுவுமே இல்லைங்க. ஆனால் அடுப்பும் பார்க்குறக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சிடுங்க. அடுப்பில் எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எதுனாலும் சரிங்க அப்படியே போயிருங்க, சுத்தமாக இருக்குங்க. பார்க்குறக்கு நான் அடுப்பு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி அடுப்பு க்ளீன் பண்ணுறனால நம்மளுக்கு தண்ணியும் சேவ் ஆகுங்க, அதே நேரத்தில் சோப்பும் சேவ் ஆகுங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி வெள்ளை ரவை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. வாங்கி நம்ம டப்பாவில் அப்படியே ஸ்டோர் பண்ணுறத விட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ரவை நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க. ரவையில் வண்டு புளி எதுவுமே பிடிக்காதுங்க. அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க. அதை நல்லா வறுத்துக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்குங்க ரவை. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் சேர்த்துருக்கேங்க, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதில் ஒரு கற்பூரம் போல் பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி காப்பித்தூள் சேர்த்துக்கோங்க. காப்பித்தூள் சேர்த்துட்டு இந்த பாருங்கள் ஒரு ஏலக்காவை இந்த மாதிரி பிச்சு போட்டுருக்கேங்க. இதை நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க.
இப்போ ஒரு திரி போட்டு தீபம் போட்டுக்கலாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் கொசு தொல்லை அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தீபம் போட்டிங்கன்னா வீடு நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. அதே சமயத்தில் வீட்டில் எந்த ஒரு கொசுவும் வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சிலருக்கு குட் நைட் ஆல் அவுட்டெல்லாம் அலர்ஜியாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நேச்சுரலான ஒரு ரெமிடிங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த நூல் வச்சு தாங்க. இந்த நூலை வச்சு தான் நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர எலி பெருச்சாலி எல்லாத்தையுமே நம்ம விரட்ட போகிறோங்க. பாருங்கள், அதுக்கு இந்த மாதிரி ஒரு நூல் கண்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1 யூஸ் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இந்த பொருள் எல்லாமே வீட்டிலையே இருக்கிற பொருள் தாங்க. ஈஸியாக இதை வச்சே வந்து நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர எலி பெருச்சாலியை நம்ம விரட்டலாங்க. இது கூட கொஞ்சமாக இந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கலாங்க. எலி பெருச்சாலிக்கு இந்த கடலை மாவு, கோதுமை மாவு இந்த ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இதில் எது செஞ்சு வச்சாலும் வந்து சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே அது வராதுங்க. இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துகிட்டு நல்லா இந்த வீடியோவில் நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நூலெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. நம்ம ஆல்ரெடி தயிர் ஊற்றிருக்கோம். அந்த தயிர்லேயே வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லைங்க. இது சாப்பிடுச்சுன்னா எலிக்குனாலும் சரிங்க, பெருச்சாலிக்குனாலும் சரிங்க, வயிற்றில் பிரச்சனை ஆகுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கம் வராதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாதிரி வந்து சின்ன சின்ன பால் சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த நூலோட சாப்பிடும்போது பெருச்சாலிக்கு இந்த உருண்டையை வந்து உங்களுக்கு எலி பெருச்சாலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சு விட்டுக்கலாங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெயோட வாசத்துக்கு எங்கே இருந்தாலும் சரிங்க, எலி பெருச்சாலி கண்டிப்பாக வருங்க. அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த உருண்டை மேலே படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கலாங்க. எப்பயும் நைட் டைமில் அடுப்பு மேலே வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு படுப்போங்க. நைட் டைமில் இந்த மாதிரி குட்டி குட்டி எலியெல்லாம் அதிகமாக வருங்க. அதனால் நைட் டைமில் வந்து அடுப்பு மேலே ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க. அதே மாதிரி ஜன்னல் மேலே ஒன்று வச்சு விட்டுக்கோங்க. மளிகை சாமான டப்பாக்கிட்டையும் வந்து அதிகமாக குட்டி குட்டி எலிக வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அங்கேயும் ஒரு பொருள் வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு கீழெல்லாம் வைக்கும்போது உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா குழந்தைங்க எடுத்து வாயில் வச்சுருவாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எலி பெருச்சாலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த உருண்டையை வச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை சாப்பிடுச்சுன்னா அதுக்கு பிரச்சனை வருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே அது வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆன்லைனு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.